ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக சேச்சன் இராணுவம் களம் புகுந்து விட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி. எங்களுக்கான பிரசிடெண்ட் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் தான். கண்டிப்பாக அவர்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சேச்சன் ஆர்மி அவங்களுடைய வீடியோவை வெளியில் விட்ட பிறகு நாட்டோவினுடைய நட்பு நாடுகள் கொஞ்சம் பயந்து தான் இருக்காங்க. அடுத்ததா என்ன வேணாலும் நடக்கலாம் பார்த்தீங்களா? சரி, இதில் புட்டின் அவர்கள் அடுத்த காய் நகர்த்தலா ரஷ்யா இல்லாட்டி உக்ரைன் இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை உலக அளவு பிரச்சனையாக மாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலும் ஆம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடையாக கிடைக்கிறது. அது எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெலரஸினுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி தான். பெலரஸினுடைய அதிபரை பொறுத்த வரைக்கும் யாராவது எங்கள் நாட்டு எல்லைக்குள்ளேயோ எங்களுடைய நட்பு நாட்டுக்குள்ளேயோ நாட்டோ இராணுவத்தை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அணு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயங்கவே மாட்டோம். என்ன நடந்தாலும் சரி, அணு ஆயுதம் எங்களுடைய கையில் இருக்கிறது, இல்லை எங்களுடைய நண்பர்களுடைய கையில் இருக்குது, அதை நாங்கள் பயன்படுத்த தவற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ கூட அணு ஆயுதத்தால் ஏற்பட்ட பின்விளைவுகள் அப்படிங்கிறத நம்மளால் இன்னும் மறக்க முடியலை. புதுசாக ஒரு டர்ட்டி பாம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா ராசாக்களா இந்த நிம்மதியெல்லாம் இருக்கவே இருக்காது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் அல்ல, அறிவு பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது அகதிகள் பற்றி தான். அதிகமாக பேசப்படாத நபர்கள், அதிகமாக பேசப்பட வேண்டிய நபர்களும் அவங்க தான். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது எப்படி இருக்க போகுது, அடுத்தா நம்ம எப்படி வாழப்போகிறோம் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில் தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் செர்பியாவிலிருந்து போஸ்னியாவுக்கு போகிறாங்க. அப்படி போகிற அந்த போட் ஒரு ரிவரில் கவிழ்ந்து விடுகிறது. இதனால் 8 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இந்த செய்தியை இன்றைக்கி மட்டும்தான் பார்க்க முடியும். நாளைக்கே இதனுடைய அப்டேட்லாம் நான் தேடி போனேன்னா யார் இறந்தாங்க, எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிற எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு விலை கூடிய சொகுசு கப்பல் விழுந்து விட்டது, தண்ணிக்குள்ளே முங்கிருச்சுப்பா, அதில் 7 நபர்கள், அதில் ஒரு பில்லியனர்லாம் இருந்தார் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதனுடைய அப்டேட்டை அப் டு டேட்டாக அந்த கப்பல் எப்படி பயணம் செய்தது, அவங்க எப்படி அந்த மீட்டிங்க்கு போனாங்க, எவ்வளவு பெரிய சக்ஸஸ் மீட்டாக இருந்துச்சு, அவங்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டதா, அந்த கப்பல் விபத்துக்குள்ளானது ஏன் அப்படிங்கிற A to Z அந்த டீட்டெயில்ஸ் எல்லா ஊடகத்திலையும் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வாழ்ந்தவனுக்கும் வீழ்ந்தவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன சினிமா டயலாக் தான். வீழ்ந்தவன் வாழலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் வாழ்ந்தவன் வீழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அகதிகளாக ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் நம்ம எப்படி நினைக்கிறோம், நாடே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஒருவேளை அவங்களுடைய நாட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் யுத்தத்துக்கு முன்பாகவோ இல்லாட்டி இயற்கை பேரிடருக்கு முன்பாகவோ அங்கே எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க ராஜா மாதிரி ஒரு வேளை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இங்கே வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, சாதாரண ஒரு மனிதனாக இல்லாட்டி எல்லாம் தொலைத்த சில நபர்களாக வருகிறார்கள். அப்போ அவங்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறத அரசாங்கம் கொடுக்கிறதா அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். ஈவன் நம்ம இலங்கையிலேருந்து வந்த தொப்புள் கொடி உறவுகளுக்கு கூட இன்னும் நம்மளால் குடியுரிமை கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற வருத்தம் எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி நேரடியாக தமிழக அரசியலிருந்து. அதுக்கு தான் அரசியல் சதுரங்கம்னு ஒரு வீடியோ ஒரு காணொலிலாம் வச்சிருக்கே விக்கி அப்படின்னு கேட்டால் எஸ். பட் இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் கொடி, அந்த கொடியினுடைய அடுத்த கட்ட பிரச்சனை, எங்களுக்கு தான் இந்த கொடி அப்படிங்கிறத இப்போ பிஎஸ்பி கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எங்களால் கொடுக்க முடியாது, அது அந்த கட்சி கொடி அப்படின்னு சொல்லி வேறு கட்சிகள் அந்த கொடிக்கு அவங்க ஆட்டை போடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பல சிக்கல்களுக்கு நடுவில் தவேகா தமிழக வெற்றி கழகம் அதனுடைய கொடியை அறிமுகம் செய்திருக்கிறது. ஆனால் அந்த கொடி மாற்றப்படலாம் அப்படின்னும், ஒருவேளை மாற்றப்பட்டால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் பெரும் கேள்விதான். ஏன்னா விஜய் அவர்களுடைய கட்சி, விஜய் அவர்களுடைய கொடியை இங்கே வந்து சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அதை நிறைய செலிபிரிட்டிஸ் என்ன செய்கிறாங்கன்னா ட்விட்டர்லலாம் வந்து ட்வீட் போடுறாங்க. ஈவன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட வரார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நாள் சோஷியல் மீடியாவிலேருந்தே வெளியில் போயிருந்தார். லியோ சரியாக போகலை அப்படிங்கிறதுனால அந்த மன வருத்தத்தில் அடுத்ததாக அவர் என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனையில் இருக்கும்போது நான் சோஷியல் மீடியாவுக்கு வரல, கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மனுஷன் கூட வந்து என்ன செஞ்சிடும், செலிபிரிட்டிஸ் எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனால் அவர் கூட வந்து போட்டிருந்தார், ட்வீட்லாம் போட்டிருந்தார். அப்போ கொடி மாற்றம் செய்யப்பட்டு விட்டால் இந்த மாதிரியான சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்ததாக ஃபுகுஷிமா டெய்ச்சி அணு உலை. யாரும் மறந்திருக்க மாட்டோம், ஜப்பான்
சுனாமி தாக்கியதால் ஃபுகுஷிமா அப்படிங்கிற அந்த அணு உலையில் ஏற்பட்ட விபத்து அப்படிங்கிறதும் அதனுடைய வேஸ்ட் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்றைக்கும் பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும், டிபி ட்ரூப்ஸுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னா ஃபுகுஷிமா தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். யூடியூப்பில் ஃபுகுஷிமா பற்றி A to Z அந்த காணொளி உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். அப்போ இந்த ஃபுகுஷிமா அணு உலையில் திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனைகள், அதன் காரணமாக சில இடங்களில் இப்போதும் கதிர்வீச்சு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. அதுவும் கடலுக்கடியிலலாம் அந்த பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட் அப்படிங்கிறது இதற்காகவே தயார் செய்யப்படுகிறது. அந்த ரோபோட்டை வச்சு மெல்டட் ஃபியூல் அதனுடைய சாம்பிளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ரோக்ராமில் சின்னதாக ஒரு எரர். அந்த எரர் காரணமாக இப்போது அந்த ரோபோட் கைவிடப்பட்டிருக்கிறது, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. செக் குடியரசினுடைய தலைவர்கள் நேற்று ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒருவேளை நார்ட் ஸ்ட்ரீமை உக்ரைனை சார்ந்தவர்கள் தான் தகர்த்திருப்பார்கள், இல்லாட்டி அதை லீக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதற்காக அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செக் குடியரசினுடைய தலைவர்கள். இதை புட்டின் அவர்கள் இல்லாட்டி ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, என்னையா செக் குடியரசு தலைவர்கள் இப்படி டெரரிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஒரு விஷயத்தை தவறான விஷயத்தை செய்து அதற்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக தீவிரவாத செயல் தான். அந்த தீவிரவாத செயலுக்கு இவங்க என்ன கொடுக்குறாங்க, ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கே, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நமக்கே இது நியாயமாக தான் இருக்குது. செக் குடியரசு நாட்டு தலைவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலைங்க. உக்ரைனில் சில லேண்ட் அப்படிங்கிறது தனியாருக்கு விற்கப்பட்டு வருகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியும், பிளாக் ராக் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். 3 வீடியோ அதனுடைய தொடர்ச்சி வந்திருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிளாக் ராக் இல்லாட்டி இன்னும் பல தனியார் நிறுவனங்கள் உக்ரைனுடைய நல்ல விளை நிலங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போவே வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே பார்த்தோம். ஸோ சில நபர்கள் என்ன செய்கிறாங்க, ஒருவேளை நம்ம இதை விட்டு கொடுத்துடலாம், ரஷ்யாவுக்கே விட்டு கொடுத்துடலாம், ஒரு பீஸ் டீல் வருதுன்னா அது ரஷ்யாவுக்கே விட்டு கொடுக்கறதுனால என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. பட் இதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உக்ரைனில் இருக்கிற மக்களே 2 பிரிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக போட்ஸ்வானாவிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. 2வது இந்த உலகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெரிய வைரம், சுமார் 2492 கேரட் வைரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. போட்ஸ்வானாவுக்கு சூப்பரான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். முதல் அம்பாசடர், தாலிபான் அம்பாசடர் அப்படிங்கிறவங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாலிபான்களுடைய வரலாற்றில் இது மிக முக்கியமான தினம். தாலிபான்களுடைய அரசாங்கத்தை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு அம்பாசிடரா, ஏய் எங்கப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. சவுத் கொரியாவில் ஒரு ஹோட்டலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 6 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 11க்கும் அதிகமான நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சீனா, எப்பா நாங்கள் போய் அமெரிக்கா கூட ஆர்ம்ஸ் ரேஸ், அதுவும் நியூ ஆர்ம்ஸ் ரேஸ்லலாம் ஈடுபடுவோமா, எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடிப்பு ராசாக்களா, நடிப்பு. நீங்கள் எந்த மாதிரியான வெப்பன்ஸை உருவாக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய எய்ம் என்ன, உங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்போ அமெரிக்காவே மோப்பம் பிடிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிறத கேட்பாங்க, அவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க. பார்ப்போம், சீனா வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு பெரும் யுத்தம். அந்த யுத்தம் எப்போது வரும் அப்படின்னும், இல்லாட்டி அந்த யுத்தம் இல்லாமல் யார் வல்லரசாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே மிக விரைவாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஈரானுக்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேலே அவ்வளவு நம்பிக்கை இருப்பதாகவும், அதனால தான் ஈரான் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் கண்டிப்பாக அவங்களுடைய யுத்தம் வரும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஈரான் இதை தள்ளி வச்சிருக்காங்க. உடனடியாக எந்த யுத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலும் வெளியாகி வருகிறது. ஸோ யுத்தம் இல்லாமல் போனால் ரொம்ப நல்லது தானே. ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தி மீண்டும் அவங்களுடைய தாக்குதலை செய்து வருகிறார்கள். இன்னைக்கு கூட யூகே அவங்களுடைய ஒரு கப்பல் தகர்க்கப்பட்டிருக்கிறது, காரணம் ஹூத்தி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவினுடைய இல்லாட்டி அமெரிக்கா இஸ்ரேல் லிங்க்டு ஷிப் அப்படிங்கிறது எல்லாமே ரெட் சீல ஏமனுடைய ஹூத்தி அந்த போராளிகளால் இப்போதும் அடித்து நொறுக்கப்படுகிறது, குண்டுகளால் தகர்க்கப்படுகிறது, மிசைல்ஸ் வந்து ஏவுகணைகள் வழியாகவும் ஏவப்படுகிறது அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதனாலேயே சூயஸ் கனாலுடைய அந்த வருமானமும் குறைந்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 ஈரான்ல ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 50க்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இல்லையா, 2019 ப்ரொட்டஸ்ட்டுக்கு இப்போது கைது பண்றீங்களான்னு பார்த்தா
எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குல்ல. பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு கைது நடவடிக்கை என்பது எல்லா ஊர்களிலும் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மறுபடியும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. எம்பாக்ஸ் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் வந்துருச்சா வரலையாங்கிறது சரியாக தெரியலை. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா எம்பாக்ஸை எங்களால் என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும். எங்களுக்கு வி நீட் இன்டர்நேஷனல் எய்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ்காந்தர் மிசைல் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய நண்பனாகவும் நேட்டோ படைக்கு மிகப்பெரிய எதிரியாகவும் மாறி நிற்பதாக கள நிலவரங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. சொல்லப்போனால் இஸ்காந்தர் மிசைலை ஒரு பெரிய ஆட்டம் காண்பிக்கும் மிசைலா நேட்டோ நம்புகிறார்கள். பிளாக் ஓட்டர்ஸ், கருப்பினத்தவர்களுடைய ஓட்டுகள் அப்படிங்கிறது அமெரிக்காவில் கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்காக இருக்காது, கமலா ஹாரிஸ் அவர்களுக்காகத்தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை வச்சே கமலா ஹாரிஸ் அவர்கள் ஒருவேளை வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற செய்தியும், கமலா ஹாரிஸ் அவர்களுடைய கேம்பெயின் எல்லாமே ஜஸ்ட் ஒரு வைபா மட்டும்தான் இருக்கு, உண்மையான காரணங்களோ உண்மையான பாயிண்ட்ஸோ எதுவுமே இல்லாமல் கமலா ஹாரிஸ் அவர்கள் அவங்களுடைய கேம்பெயினை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிற அந்த போட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு வாஷிங்டனுக்கு போயிருக்காரு. முக்கியமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இந்த பிஜி எப்படி இருக்குது, இந்த லைட் செட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் ஒரு சேஞ்சுக்காக தான். எப்போவுமே க்ரீன் ஸ்க்ரீன்லேருந்து பேசுகிறதுக்கு பதிலாக இப்படி ஒவ்வொரு நாள் வேறு வேறு வித்தியாசமான டாய்ஸ் எல்லாம் அப்படி கொண்டு வந்து, அது டாய்ஸாக இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவும் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லாட்டி மறுபடியும் நம்ம க்ரீன் ஸ்க்ரீனுக்கே போயிடலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.